கிருஷ்ணர் மற்றும் பழ வியாபாரியின் கதை. கிருஷ்ணருக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். தெருவில் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்து ஓடி வந்து பார்க்கிறார். ஒரு மூதாட்டி தன் தலையில் கூடையை வைத்துக்கொண்டு மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் என்று விற்று கொண்டிருக்கிறாள். அக்காலத்தில் மக்கள் பணத்திற்கு பதிலாக பொருட்களை பண்டமாற்று செய்து வந்தனர். கிருஷ்ணன் தன் தந்தை நந்தன் பொருட்களுக்கு பதிலாக தானியங்களை கொடுப்பதை பார்த்திருந்தான். தானும் அவ்வாறே செய்ய விரும்பிய கிருஷ்ணன் தன் வீட்டிற்கு ஓடிச் சென்று பழ வியாபாரிக்கு கொடுப்பதற்காக ஒரு கைப்பிடி தானியங்களை எடுத்தான். அவன் சிறு குழந்தையாக இருந்ததால் திரும்பி ஓடி வரும்போது பெரும்பாலான தானியங்கள் அவனது சின்னஞ்சிறு விரல்களுக்கு இடையில் நழுவி விழுந்தன. அவன் பழம் விற்பவரை அடைந்தபோது அவனது உள்ளங்கைகளில் சில தானியங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. பழ வியாபாரி அந்த அழகான அப்பாவி குழந்தையை கண்டு நெகிழ்ந்து போனார். அவர் சில தானியங்களை மட்டுமே கொடுத்த போதிலும் அவள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவனது சிறிய கைகளிலும் ஆடையின் மடியிலும் ஏராளமான பழங்களை நிரப்பினாள். அந்த பெண் புறப்பட்டு செல்ல திரும்பிய போது காலியாக இருப்பதாக அவள் நினைத்திருந்த தன் கூடை விலையுயர்ந்த ஆபரணங்களாலும் தங்க நாணயங்களாலும் நிறைந்திருப்பதை கண்டாள். அந்த சிறுவன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, மாறாக அவளுடைய தூய அன்புக்கும் பக்திக்கும் வெகுமதியாக இறைவனே என்பதை அவள் உணர்ந்தாள். கடவுள் ஆடம்பரமான காணிக்கைகளை எதிர்பார்ப்பதில்லை. ஒரு பொருள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது எந்த அன்புடன் பக்தியுடனும் வழங்கப்படுகிறது என்பதை மட்டுமே அவர் எதிர்பார்க்கிறார். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.